அதே ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல ஐயா நீங்க இங்க வந்து இருக்கீங்க. நான் வந்து இறந்து போறேன்னு சொல்றீங்க. நாங்க எப்படியா வழிபடுறது? "ஏய் எனக்கு வந்து இந்த வந்து ஆத்மாவுக்கு தான்டா இறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் உட்கார்ந்துக்கிறேன். நான் அப்படியே உருவமா இருக்கிறேன். அப்படியே நான் ஆயிடுறேன். தானான திருமேனி தான் இப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிறது தான் அணைந்த திருமேனி. இவரு தானாவே அப்படியே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே அந்த ஆத்மா வந்து வெளிய போயிடுச்சு. இவர் உருவம் அப்படியே இருக்கு. உருவத்த அப்படியே படம் பண்ணிட்டாங்க. இன்னமும் ஒரு உருவம் அப்படியே இருக்கு. ஸ்ரீரங்கத்துல. அதுக்கு பேரு தானான திருமேனின்னு அந்த தானான திருமேனி பார்த்து, இன்னும் நகம் வளருது, புரியுதுங்களா? இன்னமும் முடி வளருது எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு சில மூலிகைலாம் தடவுறாங்க. 1000 ஆண்டுகளாக அப்படியே இருக்காரு. 1 ஆண்டு, 2 ஆண்டு இல்ல 1000 ஆண்டுகள். இப்ப எவ்வளவு தலைமுறைகள பார்த்திருப்பாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மகான போய் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஸ்ரீ ராமானுஜா போற்றி, ராமானுஜா போற்றின்னு ராமானுஜர கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த ஆண்டு ஜென்ம சனிலாம் என்ன சனிங்க? தூக்கி கடாசிருங்க. மகான்களை பிடிப்பதில என்ன ஒரு விஷயம்னா, மகான்கள் என்பவர்கள் யார்? அப்படின்னா, மனித பிறவி பிறந்து, மனித பிறவியாக மனுஷன் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பட்டு, இறைவனை சரணாகதி அடைந்து, இறைவனுடைய அருளாசி கிடைக்கப்பெற்று, இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்தவர்கள் தான் மகான்கள். அப்ப நீங்க ஒரு மந்திரிய பார்க்க போனீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் கிடைக்காது. ஆனா மந்திரியோட பிஏட்ட சொல்லிட்டா, நமக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கும்ல. அதே மாரி தான். இறைவன்கிட்ட போறது சீக்கிரமா போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மகான்ட்ட சொல்லி, "ஐயா பாரு எனக்கு ஏதோ பார்த்து சொல்லி" அப்படின்றோம். அவரு சொல்லிடுறாரு. நம்மள காப்பாத்திறாரு. இந்த ஆண்டை பொறுத்தவரை 2026 பொறுத்தவரை, குருமனையில சனி ஏறதால, குரு என்பது மகான். அப்ப அவரவர்கள் ஒரு மகான்களை பிடித்துக் கொள்ளும்போது சனி தோஷம் ஒண்ணும் செய்யாது. அந்த மகான் உங்களுக்கு வழிகாட்டிடுவாரு. நெறைய படத்துல பார்ப்பீங்க. நாரதர் மட்டும் இங்க கலகம் பண்ணியாவது நல்லது பண்ணுவார் இல்லையா? அப்ப அது அந்த மாரி கரெக்ட்டா என்ன பண்ணுமோ பண்ணி நம்மள காப்பாத்தி விட்டுருவாரு. மகான்கள் வழிபாடு இந்த ஆண்டுக்கு சிறப்பை தரும். அதுல முக்கியமா ஈசான ஞானதேசிக சுவாமிகள் இந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் ஒரு மகான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல இவர் ராமானுஜர பிடிச்சுக்கணும் மீன ராசிக்காரர். கண்டிப்பா. நெறைய விஷயங்கள் சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.